சிவபெருமானை 30 முக்கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு இவர்களெல்லாம் வணங்கி ஆசி பெறும் அதே தருணத்தில் நாமும் நம்முடைய துன்பங்களை போக்கிக் கொள்ள சிவபெருமானை பிரதோஷ நேரத்தில் தவறாமல் வழிபட வேண்டும். எத்தனை பெரிய தீர்க்க முடியாத துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து காராம் பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவபெருமானையும் நந்திய பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை, சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள், நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றி நிறைய திருநீறு அணிந்து ஓம் நமச்சிவாயா என்ற சிவநாமத்தை உச்சரித்து நம் விரதத்தை ஆரம்பிக்கலாம். அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவங்க அவரவர் உடல்நிலையை பொறுத்து